தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி வழியாக இறைவனில் இணைய நம் அன்னை பெரிய நாயகி துணை புரிகின்ற வேளையிலே இந்த புனிதமான பலியை நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற அன்பு தந்தை ஜியோ அவர்கள் நமது மறைமாவட்ட பள்ளிக்கூடம் நாஞ்சில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் வலதலம்பலம் பள்ளிக்கூடத்திலே நிர்வாகியாக இருக்கின்றார்கள். அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்னும் நமக்கு ஒப்புரவு அருளடையாளம் வழங்கி இன்னும் இந்த நாளிலே மறைவுரை வழங்கி நம்மை யாசிக்கவும் ஜெபிக்கவும் வருகை தந்திருக்கின்ற கார்மல் துறவி தற்போது தக்கலையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை ஆபிரகாம் அவர்களும் நம்ம மத்தியிலே வருகின்றார்கள். அவர்களை நம்முடைய சமூகத்திலே கரவொலி எழுப்பி வரவேற்றுக் கொள்வோம். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே உருக்கமாய் ஜெபிப்போம். இன்னும் நம் அனைவருடைய நன்றியின் பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே இணைந்து இறைவனை இறைஞ்சுவோம். வாழ்க்கையில் பல்வேறு தேவைகளோடு அன்னையின் சன்னிதானத்தில் ஒன்று கூடி என்னுடைய கண்ணீரையும் கவலையையும் கஷ்டங்களையும் யார் எனக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று அன்னையின் பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்திலே நல்ல பொருள் வளத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக, நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து பல்வேறு நாட்களாய் இறைவன் எனக்கு தருகிற இந்த அற்புதத்தை நாடி நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சுமைகளையும் தாங்கி செல்கிற சூழலில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த ஆண்டவருடைய அருள் நம்மை தாங்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சொல்லாலும் செயலாலும் செய்த குற்றங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சி கேட்போமா? எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றும் யாமும் உம்மையே
நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனே மாட்சியிலுள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்தும் இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய கனிவான பரிந்துரையா மண்ணுலகில் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி வருவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோ. மக்கபெயர் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 36 முதல் 37, 52 முதல் 59 வரை உள்ள வார்த்தைகள். அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரியதாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேச்சினத்தார் பலி பீடத்தை தீட்டுப்படுத்தி இருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நஞ்சி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்மொடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வயல்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேச்சினத்தாரின் பழிசொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
தேடுதே. கருத்தாய் அனைத்தையும் கண்ணீரும் கரம் துடைக்குமோ, என் கண்ணீரும் கரம் துடைக்குமோ. இறைவனே என் இதயமே, என் இதய கோயில் வேந்தனே, நாதமே உயிர் நாடி உனை நாடி உயிர் தேடுதே. உலகின் ஒளியானாய், உண்மை சுடரானாய், உறவின் உணர்வானாய், என் உயிரின் உயிரானாய். இறைவனே என் இதயமே, என் இதய கோயில் வேந்தனே, நாதமே உயிர் நாடி உனை நாடி உயிர் தேடுதே. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே அன்னையினுடைய திருப்பாதத்திலே இந்த திருத்தலத்தை நாடி தேடி வருகை தந்திருக்கிறோம். இந்த சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே திரு அவையானது அதே அன்னை மரியாளை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் படைத்த உலகம், அதிலே நாம் அனைவரும் அவரது படைப்புகள். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவரது சாயலாக படைத்திருக்கிறார். அவரது சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் அவரை நமக்குள்ளாக கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது படைத்தவராகிய இறைவனை அறிந்து அன்பு செய்பவர்களாக இருக்கவும், அதோடு நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் வேண்டுமென்று கடவுள் விரும்புகிறார். அப்போது கடவுளுக்குரிய பிள்ளைகளாகவும் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஏற்று அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நமது வாழ்வு பயணத்திலே உண்மையிலேயே இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிற பொழுது அவரது மேலான ஆசீர்வாதங்களை அன்னையினுடைய பரிந்துரையினால் அவரது அன்பு மகன் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை உண்மையிலேயே பெற அது வாய்ப்பாக இருக்கும். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி இதை மையமாக வைத்து சிந்திக்கிற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தமது தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்று பல்வேறு விதமான பணிகளை கலிலேயாவை மையப்படுத்தி போதிக்கின்ற பணியை, நல்ல செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய பணியை செய்தார். அப்படி நல்ல செய்தியை எடுத்துரைப்பதோடு மட்டும் நின்று விடாமல் என்ன சொன்னாரோ அதை செய்து காட்டுகிற வகையிலே புதுமைகளை, அரும் அடையாளங்களை செய்து காட்டினார். இவைகளை லூக்கா நற்செய்தியாளர் கோடிட்டு காட்டுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவை செய்த அந்த கலிலேயாவை மையப்படுத்திய பணியாக அவர் கோடிட்டு காட்டுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு செய்த பணி எருசலேமை மையப்படுத்திய பணி. எருசலேமை மையப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவைகளை மையப்படுத்தியதாக இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இப்படியாக கலிலேயாவையும் எருசலேமையும் மையப்படுத்திய இப்படிப்பட்ட மேலான பணிகளை செய்தார். கடைசியாக தம்மையே நமக்காக இழந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், எருசலேம் தேவாலயம் என்று சொல்லுகிற பொழுது ஆலயங்களுக்கெல்லாம் மேலான, உயர்வான, உன்னதமான ஆலயமாக அது பார்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அதுவே தலைமை ஆலயமாக இருந்தது. எனவே ஒவ்வொரு யூதனுக்கும் அந்த ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது வழிபாட்டை பொறுத்த மட்டில் மிகவும் உன்னதமான இடம், கடவுள் வாழக்கூடிய இடமாக அவர்கள் எண்ணியதோடு மட்டுமல்லாமல் வாழ்வினுடைய ஊற்று உச்சம் அதுவாகவே இருந்ததாக அவர்கள் எண்ணினார்கள். அப்படி இருக்கிற பொழுது இன்றைய நற்செய்தியின்படி அங்கே அதே ஆலயத்தை, அதிலே ஒரு பகுதியை வியாபார கூடமாக மாற்றினார்கள் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே நடந்ததையெல்லாம் கண்ட பொழுது அவர் கோபம் கொண்டார். அங்கே இருந்தவர்களை விரட்டி அடித்தார். அங்கிருந்ததையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகும்படியாக அவர்களிடம் சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கு தலைமையிடம் கடவுள் வாழக்கூடிய இல்லம் என்று அறிந்திருந்தாலும் அந்த இடத்தை, ஆலயத்தினுடைய ஒரு பகுதியை அவர்கள் வியாபார கூடமாக மாற்றினார்கள். அது மிகவும் தவறு என்று சொன்னாலும் அது அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை. அந்த ஆலயத்தை குறித்து யாராவது பேசினாலோ, இழிவாக பேசினாலும் சரி, குறைவாக பேசினாலும் சரி, அதுதான் தவறு, கடவுளுக்கு எதிராக பேசுவதாக அவர்கள் எண்ணினார்கள். அவ்வாறாக அவர்கள் செய்தது தவறு என்று சொன்னாலும் அதை அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. மாறாக
ஆண்டவர் இயேசு செய்த செயலை அவர்கள் குறைவாக பார்த்தார்கள், இறைவனுக்கு எதிராக செயல்படுவதாக எண்ணினார்கள். எனவே அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு எப்படி அவரை அழிக்கலாம், எப்படி அவரை இல்லாமல் ஆக்கலாம் என்பதாகவே அவர்களது சிந்தனை இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை மையப்படுத்தி இந்த நாளிலே அன்னை மரியாளை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்னை மரியாளை அவரது பெற்றோர் சுவைக்கின் அண்ணா 2 பேருமே முதிர்ந்த வயதிலே இறைவனிடம் வேண்டல் செய்ததன் வழியாக கடவுளினுடைய அன்பு பரிசாக அவர்களுக்கு கிடைத்த அன்னை மரியாளை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த செய்தி இந்த நிகழ்வு நமக்கு தரக்கூடிய செய்தி, பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமது அன்பு மகனை இவ்வுலகிற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு கருவியாக அவரது தாயின் வயிற்றிலே இருந்த பொழுதே அன்னை மரியாளை அவர் அழைத்தார், முன்குறித்து வைத்தார் என்பதையெல்லாம் இதிலே வெளிப்படுகிறது. அப்படியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சுவைக்கின் அன்னாள் கடவுள் தங்களுக்கு தந்த அந்த அன்பு பரிசாகிய அந்த அன்னை மரியாளை குழந்தையாக இருந்த பொழுதே, குறிப்பாக 3 வயதிலேயே அந்த எருசலேம் தேவாலயத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். அது முதல் 12 வயது வரை அன்னை மரியாள் அங்கே எருசலேம் தேவாலயத்திலேயே இருந்து சேவை செய்ததாக, பணி செய்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த அளவுக்கு பெயர் போன அந்த ஆலயமாக அந்த ஆலயத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஆலயம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது இறைவன் வாழக்கூடிய இல்லம். இந்த ஆலயம் திருத்தலம் மனிதர்களால் கட்டப்பட்டு கற்களாலும் மணலை கொண்டும் சிமெண்டை கொண்டும் கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே கடவுள் வாசம் செய்கிறார், கடவுள் இங்கே உரைகிறார், வருவோர் நம் அனைவருக்கும் அருளையும் ஆசிரையும் தருகிறார். அதே நேரத்திலே தூய பவுல் அடிகளார் இதே ஆலயத்தை மையப்படுத்தி சுட்டி காட்டுகிற பொழுது, இந்த ஆலயத்திலே வாசம் செய்யக்கூடிய அதே கடவுள் நமக்குள்ளாகவும் அவரது சாயலை தாங்கி இருக்கக்கூடிய நமக்குள்ளாகவும் அவர் வாசம் செய்கிறார் என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். எனவே நாம் அனைவருமாக இறைவன் வாழக்கூடிய ஆலயங்களாக, தூய ஆவியினுடைய இல்லிடங்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய உள்ளமாகிய இறைவன் வாழக்கூடிய அந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, தூய்மையானதாக இருக்கிற பொழுது அங்கே கடவுள் உண்மையிலேயே வாசம் செய்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாம் அனைவரும் தூய உள்ளம் கொண்டவர்களாக, தூய உடலை கொண்டவர்களாக, ஆன்மா அங்கே உறைந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய உடல் உள்ளம் என்று சொல்கிற பொழுது நம்முடைய சிந்தனைகள், எண்ணக்கூடிய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கிறதா? உண்மையிலேயே தூய்மையானதாக இருந்தது என்று சொன்னால் அங்கே கடவுள் வாசம் செய்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மையப்படுத்தி பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்திய தத்துவியலிலே அத்வைதம் என்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நானும் கடவுளும் 2 அல்ல ஒன்றே, நானும் கடவுளும் 2 அல்ல ஒன்றே அப்படிங்கிற அந்த செய்தி தருகிறது. அப்போ அப்படி இருக்கிற பொழுது படைத்த கடவுள் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அவனிலே இருக்கிறார், அவளுக்குள்ளாக இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். அப்போ கடவுள் ஒருவர்தான், அவர் நம்ம அனைவரிலும் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய உடல் உள்ளம் தூய்மையானதாக இருக்கிறதா? முதலிலே என்னை நான் முழுமையாக அன்பு செய்கிறேனா? என்னை நான் அன்பு செய்கிற பொழுது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுளை அன்பு செய்கிறேன். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவனாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா? அப்படி நான் அவனையோ அவளையோ அன்பு செய்கிற பொழுது அவனையும் அவளையும் மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுளையே நான் அன்பு செய்கிறேன். இதற்கு நேர் எதிர்மாறாக அடுத்தவரை குறித்து குறை கூறுவதும், குற்றங்களை முன்னிலைப்படுத்துவதும், அல்லது அடுத்தவரை காயப்படுத்துவதும்,
வார்த்தையாலும் செய்கையாலும் காயப்படுத்துவதும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணுவதும், இப்படி அடுத்தவரை குறித்தோ அல்லது நம்முடைய உடலுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னவோ அவருக்குள்ளாகவும் நமக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய கடவுளுக்கு எதிராகவே செய்கிறோம். இந்த உண்மை தன்மை உணர்ந்து கொண்டாலே போதுமானது. நாம் தூய உள்ளம் கொண்டவர்களாக, தூய உடலை கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்ய அழைக்கப்படுகிறோம். அடுத்தவரிலே இருக்கக்கூடிய கடவுளை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம்முடைய குடும்பங்களை நிறைவாக அன்னையினுடைய அருளால் நிரப்பியருள தொடர்ந்து நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியின் வழியாக இறைவேண்டல் செய்வோம். ஆமேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நம் ஒவ்வொருடைய குடும்பங்களின் நலனுக்காக நாம் எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தாயும் தந்தையுமாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு நாள் கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றென்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றிவன் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் எங்கள் மீட்புக்குரிய செயலுமாகும்.
இறைவா, உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் நீர் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடு ஏற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளங்களில் உள்ள கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், நெருக்கடிகள், துன்பம், துயரம் அனைத்தையும் இறைவனிடம் இந்த கோதுமை அப்பமா திராட்சை ரசம் வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை தன் திருக்கரத்தில் எடுத்து தந்தையாய் இறைவனுக்கு நன்றி கூறி அதை தன்னுடைய அன்பு சீடர்களிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் தன்னுடைய திருக்கரத்தில் கிண்ணத்தை எடுத்து தந்தையாய் இறைவனுக்கு மீண்டும் நன்றிகள் பல கூறி அதை தன்னுடைய அன்பு சீடர்களிடம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயும் தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம்முடைய தாயும் தந்தை என்று அழைக்க இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நம் குடும்பங்களுக்காகவும் இச்சமூக நாட்டின் நலனுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் ஆவலோடு காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று உம்முடைய அன்பு சீடர்களுக்கு நீ மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகள் பாவம் பலவீனம் எதையும் நீர் பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் எங்கள் குடும்பமும் சமூகமும் ஒற்றுமையோடு வாழ இறை திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் நம்முடைய திருரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் நம்முடைய பரிவிரக்கத்தால் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லோரும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இதோ
இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பாக்கியவா. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நானோ தகுதியில்லாதவனே. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஆன்மா நலமடையும். என் ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அன்பிருந்தவர்களே, திருவிருந்து நேரம். கத்தோலிக்க திரு அவையிலே திருவிருந்து பெற்று கத்தோலிக்க ஒன்றிப்பில் வாழக்கூடியவர்கள் இந்த விருந்திலே பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம். நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முன்னன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வரங்கள் சூரந்தாய் மழையாக வாழ்வின் ஒளியின் வார்த்தை வழியை விலகிடுமே. வாழ்வி ஒன்னில் சரணாக வரங்கள் சூரந்தாய் மழையாக
தந்தாய் உணர்வாக தனிமையுடன் சிறையில் தவித்த என்னை இழந்தேன் இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான் சந்தோஷம்தானே உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வை உன்னில் சரணாக மரங்கள் சுரந்தாய் மழையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வை உன்னில் சரணாக மரங்கள் சுரந்தாய் மழையாக வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான் உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பெரிய நாயகி அன்னையின் பேரருளை பெற்று குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் நிறைவையும் பிள்ளைகளுக்கு உகந்த நல்ல வாழ்வு ஆரோக்கியமான சூழல் என அனைத்து ஆசிரியரையும் இறைவன் உங்களுக்கு தரட்டும் என்று உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அன்பு விருந்தர்களே, வரவிருக்கின்ற நம்முடைய பெரிய நாயகி பெருவிழா
ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவிருக்கிறது என்பதை அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்துகின்றோம். ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 அப்படி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் பல்வேறு முதல் நாளிலே திருக்கொடியேற்றத்தோடு திருப்பலி, இதே போன்று மதியான வேளையிலே அதனைத் தொடர்ந்து அன்பு விருந்து கொண்டாட்டம் இருக்கும். அனைத்து இறை மக்களும் அன்பு விருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்தல பக்தர்கள், அன்பர்கள் என்ற முறையிலே எல்லா இறை மக்களும் இந்த திருக்காரியங்களிலே நன்கொடை வழங்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனவே அன்பு விருந்து அதில் காய்கறியாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மசாலா பொருட்களாக இருக்கலாம், இப்படி பல்வேறு காரியங்களுக்கு நீங்கள் நன்கொடைகள் செய்யலாம். ஆர்வமுடையவர்கள் நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது என்னையும் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். உங்களுடைய நன்கொடைகளை வழங்கி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இந்த திருநாட்களிலே பெரியநாயகி திருவிழா நாட்களில் இந்த 3 நாட்களும் திருப்பலி கருத்து 500 ரூபாயாக இருக்கும். நன்றி திருப்பலிகளை நீங்கள் ஒப்புக் கொடுக்கலாம். அந்த சிறப்பு திருவிழா திருப்பலி கருத்து 500 ரூபாயாக இருக்கும். 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்களில் அதை நினைவுபடுத்துகின்றோம். பிறகு திருக்கொடி அன்பளிப்பு. இந்த முறை ஒரு திருக்கொடி எத்தனை பேர் வேணாலும் அன்பளிப்பு செய்யலாம். அதற்குரிய கட்டணம் 15,000 ரூபாய் என்று இருக்கிறது. அதில் எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் விரும்புகிறீர்களோ அவ்வளவு பேரும் அதற்கான நன்கொடைகளை செய்யலாம். அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, அதாவது ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த திருப்பலியிலே காணிக்கை பவனியிலே யாரெல்லாம் நன்கொடை செய்வார்களோ திருக்கொடி, அவர்களெல்லாம் அந்த திருக்கொடியை ஏந்தி இங்கே பீடத்திலே காணிக்கையாக கொண்டு வருவார்கள் என்ற நடைமுறையையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். இது போன்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபடவும் உங்களை இந்த நேரத்திலே அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். பெரிய நாயகியின் அன்பு அனுபவங்களை, உடனிருப்பை பலரோடும் பகிர்ந்து கொள்ளவும் அவர்களையும் இந்த நிகழ்வுகளிலே அழைத்து வரவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாட்களில் சின்ன சின்ன அந்த ஒலி அமைப்பெல்லாம் சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் கேட்குதா? இன்னைக்கு எல்லாருக்கும் கேட்குதா? இந்த பக்கம் பின்னாடி ஆண்கள் பின்னாடி கேட்குதா? கேட்கலையா? கேட்குது. இந்த சைடுமா? ஏனென்றால் கொஞ்ச நாளாகவே நம்முடைய ஆலயத்தில் அது ஒரு இதாக இருக்கிறது. எனவே அதற்கான சின்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தெளிவாக கேட்க வேண்டும். அதே போன்ற அன்பந்தவர்களே, இந்த ஆலயத்திலே நீங்கள் இந்த இப்போ கொடிமரத்தை நிறைய பேர் சுற்றுறீங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு வழக்கம், ஒரு மரபும் உண்டு. ஆலயத்தையே நீங்கள் இன்னும் சுற்றலாம். ஜெபமாலை செய்து கொண்டே சுற்றி வரலாம், அல்லது இந்த நவநாளை செய்து கொண்டே சுற்றி வரலாம். இப்படியெல்லாம் நீங்கள் வித்தியாசமாட்டு கூட செய்யலாம். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இன்னும் கொடிமரத்தை விட ஆலயத்தை சுற்றி வருவது இன்னும் மிக சிறப்பானது. அதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். எல்லா வகையிலும் உங்களுக்கு வளமான வாழ்வை கடவுள் தரட்டும் என்று வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வெள்ளி திருப்பலியிலும் 10:30 மணிக்கு ஒப்புரவு அருளடையாளம் வழங்கப்படுகிறது. எனவே பல ஊர்களில் ஒருவேளை உங்களுக்கு போடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். எனவே ஒப்புரவு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி வேண்டிக் கொள்கின்றோம். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். காலை 10:30 மணி முதல் கிட்டத்தட்ட 11:45 மணி வரைக்கும் ஒப்புரவு வழங்கப்படும். தேவை ஏற்பட்டால் இன்னும் கூடுதலாகவும் தந்தையர்களை ஏற்பாடு செய்யலாம். அவ எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறுதி மன்றாட்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றவும் பிள்ளைகள் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் என்றும் உமது மீட்பின் பலனை
இடைவிடாது அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றென்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. இயேசுவின் இதய அன்பிலும் புனித விண்ணேற்பு அன்னையினுடைய அருளாசிரிலும் பாதுகாவலிலும் சென்று வாழுவோம். கடவுள் உடன் பயணிக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. என் கூடவே பயணிக்கக்கூடிய அந்த கடவுள் நம்முடைய வாழ்வில் துயரங்களையும் துன்பங்களையும் நாம் சுமந்து செல்கிற பொழுது நம்மோடு பயணிக்கக்கூடிய கடவுள், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற கடவுள், அந்த கடவுள் இல்லாமல் நாம் வாழ முடியாதல்லவா? வாழ்க்கையிலே சோதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் துன்பங்களும் கடன் சுமைகளும் நோய்களும் நெருக்கடிகளும் வருகின்ற பொழுது அவர்தான் என்னுடைய வாழ்விற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர். அவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஆற்றலை தருகின்றவர். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி அந்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அந்த ஆண்டவரே என் கூடவே நீர் வாரும். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இயேசுவே என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளும் வாழ்க்கையில் கவலையும் சூழும் நேரத்தில் எனக்கு யார்? என்னுடைய இருளுக்கு வெளிச்சம் ஊட்டுகின்றவர் யார்? எனக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர் யார்? என்னோடு பயணித்த என்னுடைய குடும்பம் என்னோடு இல்லை. என்னோடு பயணித்த என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இல்லை. என்னோடு உடனிருந்த என்னுடைய பொருள் செல்வங்கள் என்னோடு இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாம் இழந்து இருளான ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்வாக இருக்கிறது. நோயுற்றிருந்து கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக வரக்கூடியவர் யார் என்று உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர்தான் என்னுடைய வெளிச்சம், நீர்தான் என்னுடைய உயிர், நீர்தான் என்னுடைய ஜீவன், நீர்தான் என்னுடைய ஆற்றல் அப்பா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே,
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. எல்லோரும் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. இயேசுவே என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பெற்றுக்கொண்டதையெல்லாம் இழந்து விட்டேன். பலருடைய பேச்சுகளால் என்னுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. என்னோடு வாழ்ந்த என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு இல்லை. நான் சொன்ன ஒரு வார்த்தையினால் என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். எத்தனையோ ஆண்டுகளாக நான் ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு பல தேர்வுகளை எழுதி எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என்ற கண்ணீரோடு ஏங்கி நிற்கிறேன். எத்தனையோ முறையாக நான் என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார சூழலிலிருந்து எழுந்து வருவதற்கு பல வாய்ப்புகளை தேடி பல முயற்சிகளை மேற்கொண்டு வெளிநாட்டிலே என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளை செல்ல வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். ஆனால் போதுமான வேலையும் இல்லை, போதுமான வருமானமும் இல்லை. குடும்பத்திலே கடன் கஷ்டங்களாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. என்னுடைய கண்ணீரை சுமக்கக்கூடியவர் என்னுடைய தாயும் தந்தையுமாகி இருக்கின்ற என்னுடைய கடவுள். நீர்தான் என்னுடைய அப்பாவும், நீர்தான் என்னுடைய அம்மாவும், நீர்தான் எனக்கு ஆறுதல் கொடுக்கின்றவர். என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க, என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளில் வேதனையுற்று கண்ணீரோடு இருந்த நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்த தகப்பனாக நீர் இருக்கின்றீரே. எனக்கு நீங்க வேணுமப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. இயேசுவே கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. இயேசுவே என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனையோ மருத்துவர்கள், எத்தனையோ ஆண்டுகள் நான் செல்லாத மருத்துவமனை இல்லை, நான் சந்திக்காத மருத்துவர் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நோய், இந்த நோயிலிருந்து எனக்கு குணம் கிடைக்குமா? இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணை தொட்ட அந்த கடவுள் என்னை தொடமாட்டாரா? கண் தெரியாமல் பார்வை இழந்த தாவீதின் மகனே என்மேல் இறங்கும் என்று கூவி அழைத்த அந்த மனிதனை தொட்ட கடவுள் என்னை தொடமாட்டாரா?
மருந்துகளை கொடுக்கின்றவர் மருத்துவர், ஆனால் குணப்படுத்துகின்றவர் இறைவன் அல்லவா? இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் புற்றுநோயினால் வேதனைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கால் வலியும் கை வேதனைகளும் என்னை நடக்க முடியாமல் முட்டு வலியோடு நான் வேதனைப்பட்டு படுக்கையில் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எழுந்து நடக்க முடியாதா, என்னை கவனிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் இப்படி என்னுடைய மாமியாரும் மாமனாரும் இருக்கக்கூடிய சூழல் எனக்கும் ஒரு நாள் வரும் என்பதை நான் நினைத்து பார்க்காமல் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேதனையை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய சோதனையை எல்லாம் தீர்க்கின்ற மருத்துவர் நீர் அல்லவா? எனக்கெல்லாம் நீர் மருத்துவராக, என்னை குணப்படுத்துகின்ற வைத்தியராக, என்னுடைய நோயிலிருந்து என்னை விடுதலை தரக்கூடியவராக நீர் இருக்கின்றீர். என்னுடைய நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும், என்னை தொட்டு குணப்படுத்தும், என்னை சுகமாக்கும். உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும். உம்முடைய அருள் போதும் ஆண்டவரே, உம்முடைய அருள் மட்டும் போதும். உம்முடைய விருப்பம் இருந்தால் என்னை நீர் குணப்படுத்தும். உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க வேண்டாம். உம்முடைய விருப்பத்தின்படி என்னை வழி நடத்தும் என்று, எனக்கெல்லாம் நீர்தான் என்று உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய சமூகத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நோயுற்ற நேரத்தில் மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. நோயுற்ற நேரத்தில் மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் மருத்துவரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் மருத்துவரும் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசு, எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். என்னோடு இருக்கின்ற கடவுள், நம்மோடு உடன் இருக்கின்ற கடவுள், நம்முடைய பக்கத்திலே நம்மை வழி நடத்துகின்ற கடவுள், நற்கருணை வடிவிலே நம்முடைய உள்ளத்திலே எழுந்திருக்கின்ற கடவுள், அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தில் இந்த நற்கருணை வழியிலே நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்த நற்கருணை ஆண்டவர் நன்மைகளை பல செய்யக்கூடியவராக, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வறண்ட பாலை நிலமாக மாறிவிடும் என்பதை சொல்லுகிறார். அந்த அன்பு ஆண்டவரை என்னோடு வாரும் என்று சொல்லுவோம். அந்த அன்பு ஆண்டவரை உள்ளத்திலே தாங்கி நிற்கிறோமே. உள்ளத்திலே பல வேதனைகளும் பல கலக்கங்கள் இருப்பினும் அஞ்சாதே மகளே, மகனே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூடவே இருப்பேன். உம்மையல்லாமல் எனக்கு வேறு இல்லை என்று நம்பிக்கையோடு அவரின் கூடவே பயணிப்போம். குடும்பத்தை அர்ப்பணிப்போம். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நலமான வாழ்க்கை தருகின்ற கடவுள். பிள்ளைகளை நல்ல படிக்க வேண்டும். இறை ஞானத்தில் பிள்ளைகள் வளர வேண்டும். நற்குணங்களால் பிள்ளைகளை தங்களுடைய வாழ்க்கை அலங்கரிக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். பொறுப்பற்ற பிள்ளையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகனை கண்ணோக்கும். போதை பழக்கத்தினால் அடிமைப்பட்டு இருக்கிற என்னுடைய மகனை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அலைபேசியினால் அடிமைப்பட்டு இருக்கிற மகனை நீர் கண்ணோக்கும். நீர் அவன் கூடவே நீர் சென்று அவனுடைய வாழ்க்கைக்கு எது உகந்தது என்பதை எடுத்து சொல்லும் ஆண்டவரே. உழைக்கின்ற மக்களாக உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலே உழைக்கக்கூடிய பிள்ளைகள், பல்வேறு சூழல்கள் மத்தியிலே கடன் சுமைகளோடு சுமந்து செல்கிற உம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய உழைப்பில் சோர்ந்து விடாமல் தங்களுடைய உழைப்பிற்கான பலனை பெற்றுக்கொண்டு
பொருள் செல்வ வளத்திலே அவர்களை செழித்தோங்க செய்யும் ஆண்டவரே. வெளி ஊர்களிலே வெளிநாடுகளில் என்னுடைய கணவர் பல நாட்களாக பொழுதுமான வேலை இல்லை, போதுமான வருமானம் இல்லை, குடும்பத்திலே கடன் சுமைகள். அப்பா பிதாவே, எங்களோடு வந்து தங்கும், எங்களுடைய குடும்பத்திற்கு விடுதலையை தாரும் என்று கேளுங்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கூவி மன்றாடுகிறவன் ஏழையினுடைய குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். கண்ணீரோடு விதைக்கக்கூடியவருடைய மன்றாட்டுக்கள் ஒரு நாளும் வீண் போகாது என்று கடவுள் சொல்லுகிறார். அன்பின் கடவுளாக சமூகம் பயணிக்கின்ற வேளையிலே அந்த அன்பு கடவுள் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்யட்டும். அன்பு இறைவா, குடும்பத்திலே பல்வேறு விதமான நோய்களினால், குடும்பத்திலே பல்வேறு விதமான மனக்காயத்தால், சொல்லால் சொன்ன வார்த்தைகளினால் மனவேதனையோடு உள்ளத்திலே கல்லான இதயத்தோடு இருக்கக்கூடிய உம்முடைய சகோதரியை கண்ணோக்கும். என்னுடைய கணவரையும் மன்னிக்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளை நான் மன்னிக்க இயலாது, என்னுடைய குடும்பத்திலே மன்னிப்பிற்கு இடமில்லை என்று ஆணவத்தோடு இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையினுடைய இதயத்தை கனியச் செய்யும். அந்த கல்லான இதயத்தில் உம்முடைய கனிந்த இதயத்தை பொழிவீராக. அன்பின் இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பின் சன்னிதானத்திலே இன்று உம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீர் கனிவோடு ஏற்று உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இறை திருவுள்ளத்தின்படி நடக்க, உம்முடைய விருப்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளப்படுத்த, உம்முடைய விருப்பத்தை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். எங்களுடைய விருப்பம் அல்ல, நீர் விரும்புகின்றவை மட்டும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் விரும்பக்கூடியதை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. நீர் விரும்புகின்றதை எங்களுக்கு தருகின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மன சூழலை எங்களுக்கு தாரும். நீர் விரும்புகின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாக, எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல இருக்கிறதே. அந்த விருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செயல்படுத்தி உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல, பயணத்தில் முன்னும் பின்னுமாக பயணிக்கின்ற பொழுது எந்த ஆபத்தும் தீங்கும் ஏற்படாத வண்ணம் எங்களை நீர் காத்து கொண்டு, நீ போகிற பொழுதும் வருகிற பொழுதும் உன்னுடைய கால் இடறி விழாதபடி உன்னை நான் கண்காணிப்பேன் என்று சொல்கிற அந்த ஆண்டவர் நம்மை நம் கூடவே பயணிக்க அருள் புரிவாராக. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க, பிற நிலவை மீதியை கொண்ட அன்னை மரி வாழ்க. கதிரவனை அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க, பிற நிலவை மீதியை கொண்ட அன்னை மரி வாழ்க. அருள் நிறை மரியே, இறைவனின் தாயே, பெண் குலத்தின் பெருமையை பேரு பெற்றவளே. புகழுவோம் மாதாவை வாழ்த்துவோம், போற்றுவோம் புகழுவோம் மாதாவை வாழ்த்துவோம். கதிரவனை அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க, பிற நிலவை மீதியை கொண்ட அன்னை மரி வாழ்க. கதிரவனை அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க. அரசினியலோ வேந்தனவர் தாய்
தாயும் நீயல்லோ. விண்ணக மண்ணக அரசி நீயல்லோ. வேந்தனவ தாயும் நீயல்லோ. ஆகட்டும் என்ற சொல்லாலே அகிலத்தையே மீட்டே. ஆகட்டும் என்ற சொல்லாலே அகிலத்தையே மீட்டே. அண்டி வரும் பக்தர்களின் அவல குரல் கேட்டே. அண்டி வரும் பக்தர்களின் அவல குரல் கேட்டே. அருள் நிறை மரியே இறைவனின் தாயே, பெண் குலத்தின் பெருமையை பேரு பெற்றவளே. அருள் நிறை மரியே இறைவனின் தாயே, பெண் குலத்தின் பெருமையை பேறு பெற்றவளே. போற்றுவோம் புகழுவோம் மாதாவை வாழ்த்துவோம். போற்றுவோம் புகழுவோம் மாதாவை வாழ்த்துவோம். கதிரவனை அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க. திருநிலவை வீதியை கொண்ட அன்னை மரி வாழ்க. கதிரவனை அடைய கொண்ட கன்னிமரி வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் சோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.